நடந்ததெல்லாம் சுந்தரபாண்டிக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும். தோஷம் கழிச்சு வச்சுக்கிட்டு எம் முன்னாடி சொன்னா என்ன அர்த்தம்? இதுல ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும், விடவே கூடாது. யாராவ இன்னைக்கு சின்ன பிள்ளைக்காக ரெண்டுல ஒண்ணு பார்க்க போய் நாளைக்கு பெரிய பிள்ளை கணக்கசிட்டு வந்து நிக்க கூடாது. ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவன் கட்டளை. யாரு ஆறு எப்படி ஆறும்? ஏன் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் விரல்ல மோதிர மாடா போட்டுக்கிறான், வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. கொடை இந்த வெயிலுக்கெல்லாம் எவ்வளவு கொடை பிடிப்பானடா? அம்மா சோறு ஊட்டி விடுமா, அம்மா என்ன தேய்ச்சி விடுமா, என் சொந்த நாய் தேய்க்க சின்ன உட்காந்து அம்மா சோறு ஊட்டி விடுமா, அம்மா அம்மா சோறு ஊட்டி விடுமா. தங்கராசு அம்மா என்ன நோய் நோயிட்டு சாப்பிட்டல? அம்மா என்ன தேய்ச்சி விட மாட்டேங்க. இந்தா பையனுக்கு என்ன கூட தேய்ச்சி விடக்கூடாது இருக்கு. வெளியே வெயில்ல போயிட்டு வந்திருக்க, போய் மோருக்கு கரைச்சிட்டு வா. வசந்தி ஐயோ என்ன காரணம் இப்படி ஒரு வேலை இப்படி சமையல பேசுறேன். நம்ம காதா துரோக நினைப்பேன். என் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஏன் என் தங்கச்சி அந்த வாட்ச உன் தொப்பல் கடி அறுத்த தோலை தூக்கி போட்டு வளர்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பேசாதீங்க. திருட்டு முண்டை களவாணி மோர்ல அரைச்சி குடுத்துட்டு களவாணி முண்டை மாமா மச்சுக்குள்ள ஆயிரம் இருக்காது. ஏதோ பழசு ஒண்ணு பழசு சொல்லிக்காருங்க. அவளுக்கு இங்க இருப்பது கிடையாது. ஐயா இவளை படிக்க வச்சு ஆளாக்கி நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். இப்படி நடந்து கூடாது. போடிக்கிறது என்னவே வீட்டுல இருக்கக்கூடாது. பேசாம போடி, பேசாம போ. நீ நல்லா இருக்கணும். போடிக்கிறது என்னடி என்னக்கா? ஐயோ என்ன நடந்துச்சு? என்னன்னு தெரியலையே. என்ன சொல்ல? சொல்லுங்க லடியாத்தா. வசந்தி யாராவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு மோர்ல விஷத்தை கலந்து மச்சான கொல்ல பார்த்தேன்னு அக்கா என்னை அடிச்சு இழுத்துட்டு வரா. நான் அப்படி செய்வேனா? வெள்ளத்தாயி ஏத்தா அப்படி சொன்னாத்தா என் புரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கு வேற வழியே தெரியல. பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்த அந்த புள்ளைய பார்த்து என் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வீட்டுல வச்சு கேட்க முடியும்? அந்த பாவி மனுஷன் பழைய கதையெல்லாம் மனசுல பதியம் போட்டு வச்சுட்டு பேசுறாரு. புள்ளைய போட்டு ரொம்ப அடிச்சுட்டாத்தா. ரொம்ப அடிச்சுட்டனால ஐயோ இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்கேன். இந்த புள்ளை வந்து நாலு நிலம் படிச்சிடுறேன் மாமா. எனக்கு ஒண்ணுமே புரியல ஆத்தா. ஆத்தா இந்த புள்ளைய பாத்துங்க ஆத்தா. நிம்மதியா வீட்டுக்கு போறேன். என்னால முடியல. வெள்ளத்தாயே இப்ப நீ அங்க போக வேண்டாம். அந்த பையன் வரட்டும், என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், எருமாடு மேய்க்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எருமாடு பத்தி தான் வரணும். யாரு கேட்டாங்க?
ஐயா தான் கேட்டாரா இல்ல ஆத்தா இவதான் கேட்டாளா? யாரும் கேட்கல. இப்ப ஐயா பையன் அது என்ன பிரயோஜனம்? வெள்ளத்தாயி, நீ கட்டி கொடுத்ததுல இருந்து அவனை ரொம்ப தலைக்கு மேல தூக்கி வச்சுட்ட. ஆனால்தான் இன்னைக்கு குழந்தையாவே பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான். அதுக்காக மோர்ல விச வச்சுட்டா பால்ல விச வச்சுட்டான்னு சொல்லுவோம் மைனி. நேருக்கு நேரம் நின்னு எப்படி என் தங்கச்சியை பொண்டாட்டின்னு சொல்லலான்னு கேட்க வேண்டியதான மைனி. நான் அப்படி கேட்டுட்டு அவர் அப்படி தாண்டின்னு சொன்னா பொறுவ நான் என்னையா பண்ண முடியும்? அவனும் அப்பேற்பட்ட பயதானே, சொன்னாலும் சொல்லுவான். இல்ல மாமா, அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணனால நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டதே இல்ல. இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. ஐயா போலவியா? வெள்ளத்தாயி, இப்படி பொய் சொல்லி கூட அந்த புள்ளைய எங்க விட்டுட்டு போறியே? வீட்டுக்கு போனா அந்த பையன் அடிச்சு கிடிச்சு விடுவானோ? நானும் கூட வரச்சு மாட்டா. அப்படி ஒண்ணு நடக்காது. நான் வாரேன் மாமா. இங்க இரு வசந்தி. ஐயா போலாமே. ஐயா தங்கராஜு, நீ சாப்பிட்டியா? ஐயா ஐயா கிட்ட போற பேசிக்கலாம். நீ வா. என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தல, இந்தா. நீயும் ஐயாவும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு, நாட்டுக்கோழி அடிச்சு, சாறு எடுத்து குடிச்சு, பொறவு ராத்திரிக்கு பிறகு என்னதுமா? ஐயா கிட்ட கேளு, கோயில் பட்டிக்கு சினிமா போலாமான்னு. போ. ஐயா ராத்திரிக்கு கோயில்பட்டிக்கு சினிமாவுக்கு போவோமான்னு அம்மா கேட்க சொன்னா. இப்பதான் திருவிளையாட ஆரம்பிச்சிருக்காங்க, போயிடலாம். எவ்வளவு தாயி, கழுத்துக்கு வந்த கண்டம் காதோட போயிருச்சுல்ல, பாத்துருவோம். என்னமா இந்த நேரத்துல காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க? வயிறு வேற பசிக்கு. எப்பதா தென்னந்தோப்புல இருந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன். கால் வேற வலிக்கு. சோறு பொங்கதா உத்தேசமே இல்லையா? ஆமா, என்ன நினைப்புலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிய? நீ உட்கார் ராசா. ஐயா, இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க 2 பேரையும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுட்டால. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க கையாலேயே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமயக்காரனே கிடைக்கலையா உங்களுக்கு? இவன் வெண்ணில சீனியை கலந்து பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயசாச விட்டுரும்னு நினைக்கேன். வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலைன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கி மகளுக்கு வைக்க தெரியுங்க? ஏன் போன தடவை எங்க அண்ணா வரும்போது தேன்மொழி பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாலே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை போ. அண்ணா மகளாம் நொன்ன மக. எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமைவே நுழைச்சிருவாளுகளே. எப்படா இடம் கிடைக்கும்னு இந்த பேத்தி வராளே பாரியா, நடந்து ஒரு அழக வயலாட்டம் சிலுக்கு சிலுக்குன்னு. பால் பாயசமா? ஐயோ, பார்க்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் வெண்ணி மாதிரி இருக்குமா? ஆமா. தோஷம் இல்லாமல இருந்தா குடிக்காத. குடிச்சிட்டாளோ? விட்டுரு. குடியா? சூடா இருக்கு. மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா. குடிக்கிற சூடுதான், குடி. குடிக்க குடி. சபால் இங்க பாத்தியா? பொன்னத்தா, பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? ஆமா. சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கொண்டு கலந்து. சரி, வர போகாத, இரு இரு. யாருகிட்ட இருந்து கடுதாசி? வெளியே பேர காணோம், உள்ள பாக்க. பாடி. அன்பும் பிரியும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிசாமி தவிர எழுதி கொண்டது. எங்க அண்ணன் எதிர்க்காக பழக்க. எங்க அண்ணன் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவிலதான் இருக்காரு. அடிக்கடி கடுதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு? படி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம். நீயும் மாப்பிளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது. உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏன் அத்தா, நீ என்ன காலேஜ பூட்டி சாவிய ஓ இடுப்புல தொங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னையே கேட்கணுங்கிறாரு காலேஜுக்கு. அம்மா, தேன்மொழி காலேஜுக்கெல்லாம் போறாளம்மா? ஆமாப்பா.
இங்க என்னடா 8, 9 படிச்சு இந்த பீத்து பித்தாளுங்க. போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. பம்பு செட்டு, பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறுலாம் இருக்கான் பத்தா? நம்ம ஊர்ல இம்புட்டு தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்ல தான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா மாமா அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்காங்கம்மா. இங்க சொத்தே இல்ல பாரு, இன்னமே சொத்து வாங்கி இழுவி வைக்கிறாங்களாம் இவங்க வேருக்கு. ஆடி முடிய போகுது. யார் இல்லைன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருவாங்க. விளக்கு மாத்து கட்டைய. ஆமத்தா விளக்கு மாத்த எடுத்தாந்து இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு. நேரக்கணக்கு போதும்ல, பிள்ளை பசிக்குதுங்க. ஏடு வசந்தி, வசந்தி சொன்னா கேளு. வசந்தி, 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 வசந்தி பாரு வசந்தி, பாரு எவ்வளவு நேரமா கூப்பிட்டு வரேன். என்ன வசந்தி? அத பெரிய கிணறு தோப்புல வச்சிருக்காளே அழகி தேன்மொழி, அவளை போய் கூப்பிட வேண்டியதுதானே? இது என்னடா கூத்தா போச்சு? உங்ககிட்ட விளையாட்டுக்குனாலும் இப்படி படிச்சேன், இதுக்கு உடனே குடத்தை தூக்கிட்டு தத்தக்க பத்தக்க ஓடியாந்துட்டிய. இங்க பாரு, இதுல என்ன இருக்கு படிச்சு பாரு. அவசரம் கொடுக்க இந்தா படித்தா. அன்புள்ள தங்கை லட்சுமிக்கு அண்ணன் எழுதி கொண்டது. இப்பவும் நான் 4வது திருமணம் செய்து கொண்டேன். ஆஹா, லெட்டர்ல இல்லாததெல்லாம் படிச்சிருக்கியா? அப்போ உன் மனசுல நான் அழகில்லைங்கிற நினைப்புல தானே அப்படி எல்லாம் படிச்சிருக்கேன். என் ராசாத்தி அப்படி நினைப்பனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆவாரம் பூவழகே ஆடான தேரழகே, ஏய் பூவாரம் போலழகே ஆதாரம் உன்னழகே. இது வரைக்கும் பாடுனது அவ்வளவுதானே? எங்க அத்தை மக வசந்திய. ஆவாரம் பூவழகே ஆடான தேரழகே, பூவாரம் போலழகே ஆதாரம் உன்னழகே. ஒரு நாளும் மச்சாம் பேச்சு மாறாது, ஓடை நீர் உப்பு தண்ணி ஆகாது. இது எல்லாமே விளையாட்டு, போனது போகட்டும் பூங்கொடி தலையாட்டு. ஆவாரம் பூவழகே ஆளான தேரழகே, பூவாரம் போலழகே ஆதாரம் உன்னழகே. கண்ணுக்குள்ள ஒத்திக்கொள்ள காலம் வந்தியா, மடி மேல அள்ளி வச்சி மாறாப்ப தள்ளி வச்சி நெத்தி பொட்ட மாத்திக்கொள்ள நேரம் வந்தியா. அடிக்கிளியே அடிக்கிளியே, கிளி கடிக்கும் கனியே, கனி இருக்கும் கொடியே, நீ கிட்ட வாயண்டி. நான் ஓடோடி வந்தாலும் உசுருக்கு உல வச்சு ஒரு கண்ணில் சிரிக்கிறே. ஆவாரம் பூவழகே ஆடான தேரழகே, பூவாரம் போலழகே ஆதாரம் முன்னழகே.